Daily. Taste the Daily. புதுச்சேரியில் பாஜகவுடன் கூட்டணி சேர்ந்த ஒரே காரணத்திற்காக துணைநிலை ஆளுநரின் தலையீட்டை இத்தனை நாட்களாக பொறுத்து கொண்டு அமைதி புயலாக சுழன்று வந்த முதலமைச்சர் ரங்கசாமி திடீரென தனது பதவியை ராஜினாமா செய்யும் அளவிற்கு டென்ஷன் ஆகியிருப்பதுதான் அரசியலில் சூட்டை கிளப்பி இருக்கிறது. மத்திய ஒன்றிய ஆட்சி பிரதேசமான புதுச்சேரியில் பாஜகவுடன் இணைந்து கூட்டணி ஆட்சியை நடத்தி வரும் முதலமைச்சர் ரங்கசாமி பாஜகவுடனான நட்பை பயன்படுத்தி எப்படியாவது மாநில அந்தஸ்தை வாங்கிவிட வேண்டும் என உறுதியோடு இருப்பதால் கூட்டணியால் ஏற்படும் சர்ச்சைகளை சகித்துக் கொண்டு ஆட்சியை நடத்தி வருகிறார். இந்த நிலையில்தான் துணைநிலை ஆளுநரான கைலாஷ்நாதனோடு ஏற்பட்டுள்ள அதிகார மோதல் உச்சக்கட்டத்தை எட்டியிருக்கிறது. தமிழ் மண்ணை சேர்ந்த தமிழிசை, CP ராதாகிருஷ்ணன் ஆகியோர் ஆளுநர்களாக இருந்த போதே அதிகார போட்டி நிலவியதாக சொல்லப்பட்ட நிலையில் வாழ் போய் கத்தி வந்த கதையாக இப்போது கைலாஷ்நாதனின் செயல்பாடுகளால் முதல்வர் பதவியை ராஜினாமா செய்யும் நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார் ரங்கசாமி. தனது கட்டுப்பாட்டில் உள்ள சுகாதாரத்துறையில் காலியாக உள்ள இயக்குனர் பதவிக்கு துணை இயக்குனராக இருக்கும் அனந்தலட்சுமி பெயரை முதலமைச்சர் ரங்கசாமி பரிந்துரைத்ததாக தகவல் வெளியானது. ஆனால் அதனை பொருட்படுத்தாத துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் அரசு மருத்துவமனை கண்காணிப்பாளரான செவ்வேலை சுகாதாரத்துறை இயக்குனராக நியமித்து அறிவிப்பை வெளியிட்டார். இதனால் கோபத்தின் உச்சத்துக்கே சென்ற ரங்கசாமி அறிவிப்பு வெளியான அன்றைய தினமே மத்திய அரசின் நிகழ்ச்சியை புறக்கணித்துவிட்டு வீட்டுக்கு அவசரமாக புறப்பட்டு சென்றிருக்கிறார். வீட்டிற்கு சென்ற சிறிது நேரத்திலேயே மயிலம் முருகன் கோயிலுக்கு புறப்பட்டு சென்று மீண்டும் வீட்டிற்கு வந்தடைந்தார். கடும் சூட்டில் வந்த ரங்கசாமி யாரையும் வீட்டிற்குள் விடக்கூடாது என உதவியாளர்களிடம் எச்சரித்துவிட்டு தனியாக இருந்ததாக சொல்லப்படுகிறது. முதல்வரின் கோபத்தை தணிக்க அவரது இல்லம் விரைந்த பாஜகவை சேர்ந்த சபாநாயகர் செல்வமும் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயமும் ரங்கசாமியிடம் பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளனர். தான் நினைத்த ஒருவருக்கு பதவியை கூட வாங்கித்தர முடியாததற்கு தான் ஏன் முதல்வர் பதவியில் இருக்க வேண்டும் என செல்வத்திடம் ரங்கசாமி ஆதங்கப்பட்டிருக்கிறார். சுமார் 45 நிமிடங்கள் நீடித்த இந்த பேச்சுவார்த்தையில் முதல்வர் இறங்கி வராததால் விரக்தியோடு இருவரும் வீட்டை நோக்கி நடையை கட்டினர். இந்த நிலையில்தான் மயிலம் மற்றும் திருத்தணியைச் சேர்ந்த நம்பிக்கையான இரு சாமியார்களை அழைத்து ரங்கசாமி ஆலோசனை பெற்றதாகவும் அதனைத் தொடர்ந்து NR காங்கிரஸ் MLA-க்களை அழைத்து அவசர ஆலோசனை கூட்டத்தை நடத்தியிருப்பதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. MLA-க்கள் கூட்டத்தில் முதலமைச்சர் ரங்கசாமி தனது ராஜினாமா முடிவை அறிவித்திருப்பதாகவும் MLA-க்களையும் ஒட்டுமொத்தமாக ராஜினாமா செய்ய சொல்லி உத்தரவிட்டிருப்பதாகவும் செய்திகள் உலா வருகின்றன. நியூஸ் தமிழ் செய்திகளுக்காக புதுவையில் இருந்து செய்தியாளர் கிருஷ்ணா. Taste the Daily.